சூப்பர். ஒரு பெரிய படம் இருக்கு, பெரிய கைது கொடுக்கலாம். எனக்கு ஒண்ணுதான் வந்து நம்ம தீபா தினேஷ் வாங்க. மதுரை தான் அழகு, மதுரை மல்லிகை பூ அழகுலாம் சொல்லுவாங்க. இல்ல, இந்த மல்லிகை பூவை சூடி கொள்வதற்காக பிறந்த மதுரை வீட்டுலாம் அந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அழகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஜினு மாமி. இன்னைக்கு ஒரு டேலண்ட் ஷோ அவார்ட் பின்னாடி நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Every day I will thank to God for give a better life, but today is the special thanks to God for today is the one of the proudest day in my journey. So பிள்ளையாருக்கும் today let's go begin the scenes of the Talentia Award Show 2025. லாஸ்டா நீங்க பார்த்துட்டு இருந்த டிரைவிங் vlogல yesterday RTO test, today award function, தமிழ் நியூ இயர்ல இருந்து busy and something special moments தாங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நான் மேக்கப் போட்டு கிளம்பிருக்கேன். ஸோ அது வந்து சன் சைட் அடிக்குது, சன் கிசஸ். So All India Hair and Beauty Association, the Ahiba Talentia Mega Award Show 2025, April 16th, Wednesday, Madurai Rio Grand Hotel, the Ahiba Talentia Mega Award Show 2025, Chief Guest Big Boss Mr. Muthukumaran Awards வழங்கின vlog தான் நாங்க உங்க கூட ஷேர் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், பட் நான் இன்னைக்கு இங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்ட் வாங்க வந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே பியூட்டிஷியன் இந்த கெரியர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு, பிகாஸ் ஐ வாண்ட் இம்ப்ரெஸ் சம் ஒன். அது யாரு? ఒకడే ఒక పర్సను ఈ ప్రపంచంలో నాకు చాలా ఇష్టమైన వ్యక్తి, నా ఆత్మీయమైన వ్యక్తి, ఈ ప్రపంచంలో నాకు ప్రాణంగా ఉన్న వ్యక్తి నువ్వు. ఈ ప్రపంచంలో నా ఫేవరెట్ పర్సన్ నువ్వు, నాకు ఇష్టమైన వ్యక్తి. ఈ వెటికమైన ప్రపంచంలో నాకు అత్యంత ఇష్టమైన వ్యక్తి. అభినందించడం నా అదృష్టం. నా బాబు, బాబు అంటే బాబు కాదు, నా బాబు. Yes, it's my darling and it's my blessing to appreciate my most favorite person in the world on the stage. It's my darling. நான் இன்னைக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு the main reason அவங்க தான். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சாத்தூர்ல இருக்க ஃபெமினா பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி வெனிலா மேம். அவங்க கிட்ட 3 years பிஃபோர் பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சுட்டு இப்போ ஃப்ரீலான்சர் மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் மதுரையில தி மெகா அவார்ட் ஷோ 2025 அஹிபா அவார்ட்ஸோட ட்ரெஷரும் நம்ம ஃபெமினா பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி சாத்தூர் விருதுநகர்ல இருக்க வெனிலா மேம் தான். ஸோ வெனிலா மேம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எங்க பேட்ச்ல என்னையும் ராஜி சிஸ்டரையும் டுடே இங்க ஃபெமினா டேலண்ட் ஷோ அவார்ட்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்ட்காக எங்களை நாமினேட் பண்ணிருக்காங்க. எஸ், the Ahibana All India Hair and Beauty Association. So Ahiba Talentia Mega Award Show 2025 was held on April 16th at the Rio Grand Hotel, Madurai. This grand event showcased incredible talents in bridal makeup, mehendi, nail art, tattoo art and more. Morning la events நடந்துதான் இருந்துச்சு. So நாங்க award show function ka evening 4 o'clock தான் வந்தோம். And we finally arrived the function hall and suddenly meet our Ahiba Award Show treasure Venila ma'am. So proudly say this, நாங்க Venila ma'am ஓட students and Venila ma'am கிட்ட beautician professional tips and tricks நிறைய கத்துக்கிட்டோம். 30 years experienced makeup artist, 14,000 makeup experience. Today இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் அட்டெண்ட் பண்றது ரொம்ப ஸ்பெஷல். என்னோட ஒன் ஆஃப் த மென்டர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கெரியர்ல பர்சனலி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் வெனிலா மேம் ஒரு பாப்புலர் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட், தமிழ் சீரியல் ஸ்டார்ஸ், ஃபில்ம் ஆர்டிஸ்ட். வெனிலா மேமோட மேக்கப் பிரஷஸ் மேஜிக் எக்கச்சக்கம். அண்ட் வெனிலா மேம் 2 கேரளா மூவிஸ்ல மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் யூஎஸ்ல மேக்கப் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டாங்கன்னு நாங்க மேக்கப் ப்ராக்டிஸ் டைம்ல எங்க கூட ஷேர் பண்ணாங்க. சிலோன்ல கூட ஒரு மேக்கப் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ ஃபெமினா பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி வெனிலா மேம் அப்கமிங் செமினார்ஸ் அண்ட் மாடல் கிளாஸஸ் அண்ட் எனிதிங் அவார்ட் ஷோஸ்ல அவங்க ஒரு
senior jury member. That's why we are proudly said we are சாத்தூர்ல இருக்க ஃபெமினா பிரைடல் ஸ்டுடியோ அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்னு மேம் எப்பவுமே சப்போர்ட் ஃபார் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்லர்லாம் ஐடியாஸ்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல. பட் ஹியர் டுடே இட் வில் பாசிபிள் சூன் ஐ திங்க். என்னோட ஹார்ட் டேஸ்ல ஹோப்லெஸ் டைம்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இது. மை ஹஸ்பண்ட் கிருஷி டாடியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண பியூட்டிஷியன் ஜேர்னி இது. பட் ஹியர் டுடே ஐ வில் கோயிங் டு கெட் த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்ட் ஃப்ரம் அவர் ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன் ப்ரோக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. டுடே வெனஸ்டே ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டே. நான் அவார்டு வாங்கிட்டு வந்துறேன்னு சொன்னப்போ கிருஷி டாடி அண்ட் கிருஷி பாப்பா ஜின் பையன் நாங்களும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரோன்னு என் கூடவே வந்து டிராவல்ல டயர்ட் ஆயிட்டாங்க. பட் ஷோ முடிய வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டுங்க. அப்புறம் செலிபிரிட்டிஸ் பார்க்கணுங்கிறதுக்காக என் கூட கிருஷி பாப்பா ஜின் பையன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதுல நான் லேர்ன் பண்ணது, when we impress the someone valuable closest to our heart, do we truly begin to care for ourselves? Truly we will see our real version. அண்ட் நான் இங்க ஹாய் சொல்லி கெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க பவித்ரா மேம். எங்க ஊர்ல பவித்ரா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு மேக்கப் அகாடமியும் வச்சிருக்காங்க. ஒன்லி ஒன் டே இவங்க கிட்ட பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன். பட் சோர்ஸ் இல்ல, அதனால அது கண்டினியூ பண்ண முடியல. ஆஃப்டர் லாங் இயர்ஸ் பவித்ரா மேம் அகிபா அவார்ட்ஸ் மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ பவித்ரா மேம் டுடே அகிபா அவார்ட்ஸோட ஒன் ஆஃப் த லீடரா இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு 2-3 செலிப்ஸ் கூட சேர்ந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் அவார்ட் ஷோ ஃபங்க்ஷன் ரொம்ப என்டர்டைனிங்கா ஃபன்னா இருந்துச்சு. த ரியல் கெஸ்ட் செலிப்ஸ் ஈவெண்டோட ஹோஸ்ட் நம்ம வாயாடி புள்ள ஆஷிக் புரோ தான் ரொம்ப என்டர்டைனிங்கா பண்ணாங்க. எல்லாமே அவங்க பிரசிடென்ட் சார்ஜ் இதுக்கப்புறம் ஒரு இன்னோவேட்டிவா ஒரு எல்லா பினிஷும் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோக்காக பண்ணக்கூடிய லெட்ஸ் வெல்கம் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஐபா மிஸ்ஸஸ் மினிமா அவரை எப்படி நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாட்டு போடணும். ஐபா ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சொல்லும்போது இது ஒரு நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆல் பியூட்டி ப்ரொஃபஷனல்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைல்ஸ், நெயில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் இது. அண்ட் ஐபா வந்து என்எஸ்டிசி விச் மீன்ஸ் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட ஜாயின் பண்ணி ப்ராப்பர் இண்டஸ்ட்ரி அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் மோர் தென் 1 lakh மெம்பர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். ஸோ இட்ஸ் அ பிக் கம்யூனிட்டி ஃபார் growth அண்ட் லேர்னிங் சப்போர்ட். அதனால எனக்கு இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் ஐபா அவார்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய ப்ரௌட் மொமெண்ட். குட் ஈவினிங் ஆல். காலையில நிறைய பேர் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்லர் ஓனர்ஸ் இல்லைன்னா ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி தானே பண்றீங்க. உங்களுக்கான குட் நியூஸ் என்னக்கா, நம்மளுடைய அதாவது பியூட்டி அண்ட் பியூட்டி சார்ந்த தொழில் எல்லாம் வந்து அமைப்பு சாரா தொழில்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்காக ஒரு கரெக்டான அமைப்பு இல்லை. ஆக்சுவலி வந்து மெடிசின் எல்லாம் பண்றாங்க, இல்ல ஈவன் ஒரு நர்ஸா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும். மெடிக்கல் கவுன்சில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் கரெக்டா? டாக்டருக்கு அப்புறம் ஒரு கிளைண்டை டெக்ஸ்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்றது யாரு? நம்ம தானே, பியூட்டி இண்டஸ்ட்ரி மக்கள் தானே. அப்போ நம்மளுக்காக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள்ல லைசன்ஸ் கொடுக்கும். எல்லா பார்லருக்கும் கொடுக்கும். அண்ட் உங்க பார்லர்ல வந்து ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கும் லைசன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐபா ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷனும் மேதாவி ஸ்கில் யூனிவர்சிட்டி அவங்களும் சேர்ந்து வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் வந்து ட்ரைனிங் சென்டர்ல யாரு ட்ரைனிங் எடுக்கலாம், டிஓடி ட்ரைனிங் முடிச்சவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதுவும் இல்லாம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில இருந்து யாரை அப்ரோச் போறாங்களோ, வெளியூருக்கு போய் இன்டர்நேஷனல் லெவல்ல வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்றாங்க. 3, 2, 1. And here comes our special guest, Big Boss Tamil Season 8 title winner Mr. Muthukumaran Bro. அவரோட presence even energy and excitement in the whole atmosphere. And another one, here comes our special guest, actress Mahalakshmi, and their presence added immense full of warm and beloved beautiful moment in the event.
And here comes another one celebrity, Reema Ashok. Entry, vibe and journey வேற level. And Reema Ashok bridal industry யோட iconic symbol னு சொல்லலாம். So இன்னைக்கு actress, dancer, model, entrepreneur, beauty and cosmetics and founder of Reema's Beleza Bridal Atelier and Academy, Reema Ashok ஒரு inspiring mentor, talented artist and now IBA Talent Show 2025 and she crowned with the Mentorship Excellent Award. வேற level. ஓகே சந்தோஷம். சோ இந்த ஈவென்ட் என்ஜாய் பண்ணுங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து இந்த ஈவென்ட்ல தமிழ் தாய் வாழ்த்தோட நம்ம அப்படியே ஆரம்பிச்சலாம். ஏன் தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு அத்தியாயம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மண் மதுரை மண் தமிழ் வளர்த்த ஒரு மண். The beautiful inaugural ceremonial start with the lighting of the Kuttuvalakku by our all the chief guests, marking start of the event. உண்மையா ஒரு தாய் பாசம் தான். பேருக்கு மட்டும் அம்மா கிடையாது. அம்மானா அம்மா. அவங்க எல்லாருக்குமே போட்டி போவோம். நீங்க அவங்க வரும்போது தெரியும். எல்லாமே என்ட்ரன்ஸ் பேப்பர் போட்டு வரோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம ஹோஸ்ட் ஆஷிக் ப்ரோ செம்மையா என்டர்டெயின் பண்ணி ஆடியன்ஸை கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரே ஒரு ஆடியன்ஸ் மட்டும் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. உனக்கு இல்ல ஏய் எக்ஸ்கியூஸ் மீ ஒன்று நீ சொல்லுங்க அத ப்ரோக்ராம் அத கட் பண்ணி போவாங்க நீ செய்ய வேண்டியது அவள இருங்க அந்த பொண்ணு இருக்கு ஓகே 1 2 3 என்ன செய்யணும் மைக் சி டாடி நியூ யூ லெட்ஸ் பிகின் வித் 3 2 1 என்னமா ஏமா நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கு இருப்பதால் சென்னை மாதத்திடம் இல்லையா அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவளமையில் கலையின்றி வாழ்தலை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்டரமாகுமா என்று வாழ்வில்லையா இந்த வரைக்கும் அப்படியே நேரில் பார்க்கறது போல ரொம்ப நன்றி போல எவ்வளவு நிறைவா அழகா கண்ணகி சொல்லுவாங்க கற்பு கரசி பெண் வந்து கண்ணகி மாதிரி இருக்கணும். கண்ணகி மதுரையை எழுச்சா எல்லாம் சேர்ந்து மதுரையை வளர்த்து கண்ணகியை விட சிறந்த பெண்களா அவங்க போட்டது ரொம்ப நன்றி. எப்பயுமே நான் தொடக்கத்துல சொன்ன பாட்டு வந்து சும்மா தமிழை போட்டுவதும்னு சொல்லிட்டு நடந்து போல இந்த பாட்டை அப்படியே நேரா ஒரு முறை உங்களை பார்த்ததால டக்கு ஞாபகம் என்ன தயாரிப்பு இல்லை. ஏன்னா ஒப்படை கலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. தலைக்கு கொஞ்சம் சீவிரதான் எனக்கு அதிகபட்ச ஒப்படையே. ஆனா இந்த வெறுங்கேற்றுறதும் அழகுபடுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இல்லாம நான் இதே போல வந்திருந்தேன்னா அப்படி முக்கியமான ஃபங்க்ஷன் கிடையாது. பின்னாடி சொல்லுவாங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கீகாரங்களுக்கு மேல ஒரு இடத்துல நம்ம போகும்போது அது நம்ம ரொம்ப நேர்த்தியா காட்டிக்கிறதுக்கு ஒப்பனைகளை ரொம்ப முக்கியம். இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்க்க முடியும் நிறைய பெண்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரெடி டு டிராவல் அப்படின்னு ஒரு ஏரோப்ளேன் சிம்பிள் போட்டுருக்காங்க. இருக்கிற எல்லாரோட இன்ஸ்டாகிராம்லயுமே நிச்சயமா அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி அந்த வீடு மட்டும் இல்ல சமுதாயத்துடைய வளர்ச்சி. ஒரு பெண் நான் பயணம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் உயர்வு அர்த்தம். அந்த ஏரோப்ளேன் சிம்பிள் நான் பறக்கிறேங்கிறது இல்ல, என் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துகிறேன், என் குடும்பம் இந்த ஏரோப்ளேன் மாதிரி மேல போகுது அப்படிங்கிறது அடையாளம். அதான் பாரதியுடைய அந்த 2வது வரி. நிமிர்ந்த நன்னனையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த யாருக்கும் இருப்பதால் செம்மை வாழ திறவு இல்லையாம் அமிழ்ந்து பேர் இருள் அறியாமையில் அவளமைதி கலையின்றி வாழ்ந்ததை உமிழ்ந்து தள்ளுதல் பின்னரமாகுமா அப்படின்னு அந்த ஒரு கலையில்லாத நிலை இருக்குல்ல அந்த ஊர் பாரதி 2 இடத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க. மொத்த வேலைகள் எடுத்து பாருங்க. எனக்கு 2 இடம். ஒண்ணு பாப்பா பாட்டு வந்து ஓடி விளையாடு பாப்பா நீ ஒன்று ஆகாது பாப்பாவோட விட்டுருப்போம். அடுத்து உள்ள வாதி நிற்பான். பாதகம் செய்வோரை கண்டு நீ பயங்கொள்ள ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது உங்க தவறா நடந்துக்க முயற்சிக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் தப்பா இருக்காங்கன்னா மோதி மிதிச்சு மூஞ்சில காலி துப்பியே பண்ணுவாங்க. ஒதுக்கி தள்ளுறதுதான் பெண்ணுக்கான அரபு வாதி சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இவ்வளவு மகிழ்ச்சியோட உட்கார்ந்து நான் பிக் பாஸ் மேடையில அந்த இறுதி நிகழ்வு சொன்னேன் எனக்கான வெற்றி இல்ல சாரி மக்களுக்கான வெற்றி அப்படின்னு. நீங்க எல்லாரும் அப்படியே உங்களுடைய வெற்றியை கண்ணு முன்னாடி நிறுத்தி பரவாயில்ல எங்க வீட்டுல கொஞ்சம் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற பெருமையோட உட்கார்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமா எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது பெரிய எனக்கு சத்தியமா தெரியாது. பாஸ் இருக்கும்போது நிறைய சப்போர்ட் நாங்க வெளில தெரியும். அவங்க போன வீட்டுல இருக்காது போன பக்கத்துக்கு போன எல்லாத்தையும் வாங்கி ஓட்டு போட்ட ஆட்கள்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த அழகு கலையில இருக்கிற பெண்கள் சந்திக்கிற சில விமர்சனங்கள் இருக்கு.
பொதுவாகவே ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அந்த வாசப்படிக்கு அங்கிட்டு இருக்கிறாங்க விமர்சனம் பண்ண பண்ணிடுவாங்க. அதுவும் அழகு கலையில இருக்கிற பெண்கள் தான் நம்மளும் சும்மா சொல்லுவாங்க, அலப்பி மினிக்கி சிமிட்டி வருஷம் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சோண்டு பவுன் போட்டா போதும், பக்கத்து கிழமையில ரெடியா வந்துடும். இன்னைக்கு பக்கத்து கிழமை எங்கடா திங்ஸ்னாங்க அவங்க கமெண்ட்ஸ்னு எத்தனையோ விமர்சனம் செஞ்சிருக்கு. இந்த விமர்சனங்களை எப்படி கையாளுறது மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாருமே சாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அடுத்த கட்ட நகர்றீங்க. ஆனா அந்த உலகம் உங்களுடைய வெற்றியை கொடுத்துக்க முடியாம, உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்க முடியாம உங்க மேல வைக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல, அது ஒரு யானை மாதிரி கையாள முடியாது. யானை மாதிரி என்ன செய்யணும், என்ன காசுல பார்த்தேன். யானை நீங்க பாத்துருக்கீங்க, போய் நம்ம மதுரையில் நீங்க பாக்க, அதாவது தெருக்கல்ல யானைகள் முன்னாடி வரதுல ரொம்ப குறைச்சிட்டாங்க. தெருக்கல்ல வரும்போது நீங்க ஒரு தேங்காய் வாழைப்பழம் தான் கொடுத்தீங்கன்னா அந்த யானை டான்ஸ் ஆடி நாய் குறைக்கும் போது பாத்தீங்களா அப்படி எந்த அவர்களும் இருக்காது. அது மாதிரி பேசாம போயிட்டு எப்படி ஒரு யாரை யாராவது அவங்களுக்கு போட்டுறாங்க அப்படின்னா அதே கண்டுக்கலையோ, எப்படி எவனாவது கத்துறாலும் அதே கண்டுக்கலையோ, அது மாதிரி கண்டிப்பாக நடந்து போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நாய்கள் கத்துறது காலை ஏங்காது, அவங்க உயர்த்துக்கு போயிருங்க. எல்லாரும் நல்லா வாங்க, எல்லாரும் வெற்றி பெறுங்க. இந்த விழா ரொம்ப ஸ்ரீலங்கா போயிட்டீங்களா, ரொம்ப நல்லது. உலகம் முழுவதும் வைபவனை கிளைகள் பரப்பி எல்லா all the chief guests honoring and awards எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. And now let's take a moment to acknowledge the pillars behind this wonderful event, the core team of AIBA Talent Show Awards. இந்த ஷோவோட மெயின் பில்லர்ஸ் தாங்க the president and the secretary and the treasurer ma'am, and the culturals and dance programs செம்மையா இருந்துச்சு. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். கிருஷிடாடி, நானு, கிருஷி பாபா சின்ன பையன் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இப்ப செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டெப்ஸ் என்ன சாங்ங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தீபா தினேஷ் வாங்க. I truly believe God sent these people for into my life just to I could receive today's award. So it wouldn't have been possible without these people from God. So first கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். And one குட்டி ஸ்டோரி. ஜினுக்கு 2 இயர்ஸ்ல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் சாத்தூர்ல டெய்லி கூட்டிட்டு போயிட்டு இருந்தப்போ பிசியோதெரபி சென்டர் ஆப்போசிட்ல ஃபெமினா பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி அங்க வந்து பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணி டெய்லி கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் முடிச்சு டெய்லி நானும் ஜினுவும் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். அந்த டைம்ல எனக்கு மைண்ட் டைவர்ட் பண்ற ஒரு பேஷனை தான் நான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் பார்த்தேன். ஸோ வெனிலா மேம் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் ஃபுல்லா கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ ஒரு அம்மாவா ஜினோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மம்மி என்னோட கிராட்லிங் தேவையா இருந்துச்சு. அப்போ அட் த சேம் டைம் அந்த ஹார்ட் டேஸ்ல அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல எனக்கு ஒரு கிராட்லிங் தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ நான் சூஸ் பண்ணது எஜுகேஷன் தான், பியூட்டிஷியன் கோர்ஸ். கண்ணீரை கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. அண்ட் ஐ ரிமெம்பர்டு மை மம்மி எப்பயுமே சொல்லுவாங்க உமன்ஸ்க்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணேன். அண்ட் தென் மார்னிங் நடந்த ஈவெண்ட்ஸ் பிரைடல் மேக்கப், மெஹந்தி, நெயில் ஆர்ட், டாட்டூ, சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் அண்ட் ஃபைலைஸ் குக்கிங், அதுக்கு வின்னர் பிரைசஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட் பிரைசஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஷோ ரொம்ப ஃபன் ஃபேக்டரா இருந்துச்சு. ஹோஸ்ட் ஆஷிக் ப்ரோ பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவர் ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் மேம் மிஸ்ஸஸ் கவிதா ஆனந்த் பாபு மேம், அலமு பியூட்டி பார்லர் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் டைனமிக் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் உமா ராஜன் மேம் ஃப்ரம் பிளானிங் டு எக்ஸிகியூஷன், அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் த டெடிகேட்டட் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மிஸ்ஸஸ் வெனிலா தேவி மேம், ஃபெமினா பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி சாத்தூர். இவங்க த கிராண்ட் அவார்ட் ஷோ ஃபங்க்ஷன் ஹியூஜ் சக்சஸ். ஸோ இது ஒரு இந்த பிளேஸ்ல ரொம்ப தேங்க்ஃபுல்லான மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மை மென்டர் வெனிலா மேம். என்ன இந்த அவார்ட் ஷோக்கு நாமினேட் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் ப்ரௌட் மூமெண்ட். ஃபைனலி நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிருஷி பாபா சின்ன பையன் கூட, கிருஷி டாடி, நாங்கள் எல்லாம் சேர்ந்து செலிபிரிட்டிஸ் கூட செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவார்ட் ஷோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ படிச்சு அவார்ட்ஸ் வாங்கினாலும் ஐ எம் ஒன்லி வாண்ட் டு இம்ப்ரெஸ் மை ஹஸ்பண்ட் பிகாஸ் ஹீ இஸ் த ஹெலிகாப்டர் பைலட். மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் பேக்ரவுண்ட் வித் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி மை ஹஸ்பண்ட் இஸ் மை ஆல். ஸோ மோட்டிவேட்டர், அட்வைசர், மை பேக்ரவுண்ட் அண்ட் என்னோட கிரெடில். ஸோ நான் எப்பவுமே செல்லமா என் ஹஸ்பண்டை மைக்கேல் தான் சொல்லுவேன். சாதாரணமாக நான் அவார்டு வாங்கிட்டு போகலான்னு இந்த கிராண்ட் அவார்ட் ஷோவில் எனக்கு பெரிய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக கொடுத்துட்டு இருக்கிறது மை டார்லிங் அண்ட் கிருஷி பாபாஜின் பையன் தான். அண்ட் ஐ ப்ரௌட் டு கெட் திஸ் அவார்டுன்றதை விட இன்னைக்கு சிச்சுவேஷன்ல இந்தியா பார்டர்ல இருக்க வேரியர்ஸ் ரியல் சோல்ஜர்ஸ் அண்ட் விமன் ஆஃபீஸர்ஸ் லீட்ஸ் இந்தியாஸ் ஆபரேஷன் சிந்தூர்
against Pakistan terror camp. And finally, the India-Pakistan have announced a ceasefire. நிறுத்திருக்காங்க. So நம்ம இங்க peaceful-ஆ வாழ்றதுக்கு the reason is the borderல இருக்க real warriors. So proud to be an Indian and pray for our soldiers. So Sophia Qureshi and Yomika Singh from her mom. So I want to wish her Mother's Day. Happy Mother's Day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லுங்கடா. பாய். Subscribe our YouTube channel.